வணக்கம். அதாவது தென்காசி மாவட்டம் சுரண்டையில் கடந்த 2009ஆம் ஆண்டு காவலரை தாக்கிய வழக்கில் பங்களா சுரண்டையை சேர்ந்த கோழி அருள் என்பவர் உட்பட 2 மீது கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கில் கோழி அருளை போலீசார் காவலில் எடுத்து விசாரித்த போது தான் ராக்கெட் ராஜாவுடன் இருப்பதாக கூறினார். இந்த தகவலின் பேரில் போலீசார் 2009ஆம் ஆண்டு ராக்கெட் ராஜா வீட்டில் நடத்திய சோதனையில் அங்கு ராக்கெட் லாஞ்சரும் AK-47 ரக துப்பாக்கிகளும் பயன்படுத்தியதாக தோட்டாக்கள் காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். அவருடைய வீட்டில் ஆயுதங்கள் பதுக்கி வைத்திருப்பதையொட்டி அவர் மீது ஆயுத பதுக்கல் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கில் ஆஜராக பனங்காட்டுப்படை கட்சி நிறுவனர் ராக்கெட் ராஜா தென்காசி முதன்மை நீதிமன்றத்தில் நீதிபதி ராஜவேலு முன்பாக ஆஜர் செய்யப்பட்டனர். ராக்கெட் ராஜா நீதிமன்றத்தில் வருகையொட்டி துணை காவல் கண்காணிப்பாளர் நாகசங்கர் தலைமையிலான ஏராளமான போலீசார் தீவிர பாதுகாப்பில் ஈடுபட்டனர். இனோவா வாகனத்தில் தனது தொண்டர்கள் வழக்கறிஞர் படைசூழ வருகை தந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.